கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். இது இந்த 40 நாள் இந்த தியானத்தில் 12வது தியானம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து சிந்தித்து வாருங்கள். ஏன் இதை நான் உங்களோடு பேசுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளலாம். எல்லா நாளையும் ஒன்று போல் நேசிக்கிறவன், ஒன்று போல் கடைபிடிக்கிறவன், அதில் மாற்று கருத்து கிடையாது. எந்த ஒரு நாளும் எந்த ஒரு நாளை பார்க்கிலும் விசேஷமாக நான் என்பது கிடையாது. அப்படி விசேஷித்துக் கொள்கிறவர்களை வேத வசனத்தின்படி சரியா இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வது உண்டு. இந்த 1 கொரிந்தியர் 15:47 சொல்கிறது, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று இங்கு குறிப்பிடுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்திலே முந்தின மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. அதை யாரை குறித்து சொல்லிருக்கிறது என்று வேதத்தினுடைய ஆழத்தில் உதைந்து முத்தெடுப்பது போல சில காரியங்களை அறிந்து கொண்டால்தான் தேவனுடைய மீட்பினுடைய அந்த மேலான திட்டங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு சொல்வதற்கு அது மிகவும் அருமையாக இருக்கும். அந்த அடிப்படையில் முந்தின மனிதன் மண்ணிலிருந்து உண்டான மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனிதனை மண்ணிலிருந்து அவனை உருவாக்கினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்பொழுது நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சரீரம், இந்த முடி, இந்த மூக்கு, இந்த வாய், இந்த உடலினுடைய அமைப்புகள் அனைத்தும் எங்கிருந்து? மண்ணினாலே அவர் உருவாக்கியிருக்கிறார். அதனால்தான் உலகத்தில் உழவர்கள் பாடியிருக்கிறார்கள், மருத்துவ ரீதியில் சித்த சிகா முனிவர்கள் சொல்வார்கள், 5 புலன்கள், 5 பூதங்களினால், பூதங்கள் என்று சொல்வது இந்த 5 விதமான காற்று, அக்னி, நீர், நிலம், இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து சொல்வார்கள். உண்மையிலே இந்த மண்ணில் இத்தனையும் அடங்கி இருக்கிறது என்பதை முதலாவது கிறிஸ்தவர்களாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மண்ணிலே நாம் போடுகின்ற விதை ஒரே டேஸ்டை கொடுப்பதல்ல. ஒன்று மாம்பழம் கொடுக்கிறது, ஒன்று சீத்தாப்பழம் கொடுக்கிறது, ஒன்று சப்போட்டா பழம் கொடுக்கிறது, இன்னொன்று கொய்யாப்பழம் கொடுக்கிறது. இப்படி பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் ஒரே ருசியாக இருப்பது கிடையாது. ஆனால் இந்த சரீரத்திற்கு ஏற்ற நன்மைகளை அது பகிர்ந்தளிக்கிறது. காரணம், இது 5 பூதங்களினாலே, 5 காரியங்களினாலே இந்த மண்ணில் அவைகள் இருக்கிறது. ஆகவே நம்முடைய உடல் இப்படிப்பட்ட இலைகளை அது ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆகவே தேவன் ஞானமாக உண்டாக்கி நல்லது என்று அவர் சொன்னார். ஆகவே மண்ணிலிருந்து நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அது முந்தின மனிதன் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன். இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஏன் ஆண்டவர் மண்ணுக்கு போவாய் என்று சொன்னால், இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய இந்த 5 பூதங்களை காட்டிலும் இதை உண்டாக்கிய தேவனுடைய ஆவி மிக மிக மனிதனால் கணக்கிடப்பட முடியாத அளவிற்கு மிக மிக விசேஷித்தவைகள். ஆகவே அந்த ஆவியை தனக்கு சொந்தமாக வைத்திருந்த அந்த ஆவியை நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார். அதாவது முதல் மனிதனிடத்திலே அவர் ஊதினார். அப்படி ஊதுகின்ற பொழுது இந்த ஆவி என்ன செய்தது என்று சொன்னால், இந்த மனிதனிலே உள்ளான ஒரு மனிதனையும் உருவாக்கிற்று. ஆவிக்குரிய ஆத்மீக மனிதனை அது உருவாக்கிற்று. எண்ணம், சிந்தனை, அறிவு, ஆற்றல், ஞானம், எதின்படி நடக்க வேண்டும், எதின்படி நடக்கக்கூடாது என்பதான அனைத்து சக்திகளையும் தேவனுடைய ஆவியானது மனிதனுக்குள் ஊதப்பட்ட பொழுது அவன் ஆத்மீக மனிதனாக ஆனான். ஆவி, ஆத்மா, சரீரம் உள்ளதாக அவன் மாறி இருக்கிறதை வேதத்தில் நாம் மூலமாக மனிதனை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த வெளிப்புறம் இருக்கக்கூடிய இந்த மனிதன் மண்ணால் அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையினால்தான் இந்த மண்ணானவன் மண்ணுக்குள் விதைக்கப்படுகிறான். இவன் மண்ணுக்குள் விதைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த உருவத்தை அவர் செய்தது, அதிலே அவர் மூச்சு விட்டது என்னவென்று சொன்னால்,
இந்த உள்ளுக்குள் ஆத்மீக மனிதனாக மாறியவன் அப்படியே இந்த சரீரமும் மகிமைக்குரியதாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அது நிறம் மாறுதலை உருவாக்கிக்கொண்டே வந்து கொண்டு இருந்தது. ஆனால் மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறிய பொழுது என்று மாத்திரம் நினைக்க கூடாது. மீறிய வார்த்தையிலே நிமிர்ந்து திமிருடன் அவன் நின்ற காரணத்தினாலே அவனுடைய இந்த மாறிக்கொண்டு வந்த இந்த மண்ணினுடைய சுபாவங்கள் இந்த மகிமைக்கேற்ற சுபாவமாக தேவன் ஊதிய ஆவியினுடைய அந்த ஆன்மீகம் அது மாற்றிக்கொண்டே வந்து கொண்டிருந்த பொழுது இவன் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு காரணத்தினால் அதில் நின்று நிமிர்ந்து திமிருடன் அவன் காணப்பட்ட காரணத்தினாலே இப்பொழுது இந்த ஆன்மாவை விட்டு தேவனுடைய ஆவியானது விலகி கொண்டது. இந்த ஆன்மாவை விட்டு தேவனுடைய ஆவி விலகி கொண்டபடினாலே இந்த ஆன்மா இந்த மீறலுக்குட்பட்ட இந்த மண்ணான சரீரத்தோடு இணைந்து நடைபோட ஆரம்பித்தது. ஒருவேளை இந்த சரீரமானது இந்த உலகத்தில் சோப்பு போட்டு குளித்து அதை நன்றாக பவுடர் பூசி அல்லது பலவிதமான காரியத்திலே அது போய்கொண்டிருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவானது அந்த ஆவியை நோக்கி போக வேண்டும், தன்னை படைத்தவரை விட்டுவிட்டோமே என்ற கவலையும் வேதனையும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனாலும் கூட அவரை தேடி பிடிப்பதற்கு இந்த ஆத்மா, அதாவது இந்த மண்ணான மனிதன் விட்டு கொடுக்காதபடினாலே, பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு செத்த நிலையிலே அந்த நிலை, அதாவது தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருந்து சொல்கிறோம் அல்லவா, ஆகவே அந்த ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்குள்ளாக இந்த ஆத்மா இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியே தொடர்ந்து இருக்குமானால் ஒரு மனிதன் எத்தனை நாளைக்கு தூங்கிக் கொண்டே இருக்க முடியும்? ஒருத்தர் தூக்க மாத்திரையை கொடுத்து 10 நாள் தூங்கினால் அவன் செத்துத்தானே போவான். ஏன்? அவன் எழுந்திருந்து உணவை புசித்து அவன் அதற்குரிய சாப்பாடுகளை சாப்பிட்டால் தான் அவனுடைய சரீரம் புஷ்டியாகும். அதுபோல இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா இந்த உலக லவிய இந்த ஆசைகளிலும் இச்சைகளிலும் மயங்கி உறங்கி அப்படியே கடந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் இந்த ஆத்மா அப்படியே மரணத்தை தழுவுகிறது. அதாவது நிலையாக தேவனை விட்டு பிரிந்து ஒரு பெரிய ஒரு தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறது. இதுதான் பிரியமானவர்களே முந்தின மனிதனுடைய சுபாவமாக இருக்கிறது. இந்த சுபாவத்திலிருந்து மனிதனை மீட்க வேண்டும், இந்த ஆத்மாவை மீட்க வேண்டும். இந்த மண்ணான சரீரம் அழிந்து விட்டாலும் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சொந்த ஆவியால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனுடைய மீட்பு என்று சொல்லி தேவன் இந்த உலகத்தில் மனிதனானார். நாளைக்கு சிந்திப்போமா 11வது தியானத்தில். நன்றி. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஆமென்.